ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பைப்லைன் க்ளீன் பண்ண திருநெல்வேலி சைட்டில் எப்படி பைப்லைன்லாம் க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க அதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. நாங்கள் பார்த்த சைட்டு ஒரு 2 மாடி வீடு. சிண்டெக்ஸ் டேங்க்கு எல்லாமே உப்பு அடைச்சிருந்தது. அப்புறம் சிண்டெக்ஸ் டேங்கை நாங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணோம். பைப்லைனோட சிண்டெக்ஸ் டேங்கை கனெக்ட் பண்ணியிருந்த யூனியனை கழட்டி விட்டோம். கேட் வால்வு, டெலிவரி லைனு எல்லாமே ஃபுல்லாக உப்படைச்சிருந்தது. பைப் லைனு, அந்த யூனியன் சுத்தமாக விரல் கூட உள்ளே போகாத அளவுக்கு உப்படைச்சிருக்கு. திருச்சி உள்ளார தெளித்தா அடுத்து நாங்கள் புல்லட் செட்டப் ரெடி பண்ணோம். புல்லட்டு இந்த மாதிரி பைப்பு, டெலிவரி லைனு எல்லாத்தையுமே ஒன்றா கனெக்ட் பண்ணணும். இந்த புல்லட்டில் தான் கெமிக்கலை ஊற்றுவோம். ஊற்றி ப்ரெஷர் கொடுப்போம். இது பைப்புக்குள்ளே எல்லா பக்கமும் அந்த கெமிக்கல்லாம் போய் உப்பை கரைச்சிட்டு வெளியே வந்துடும். ஏர் பைப்பு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடணும். ஏன் அதை க்ளோஸ் பண்ணணுன்னா, அது வழியாக கெமிக்கல்லாம் வெளியே பொங்கி வந்துடும். உப்பை கரைக்கும் போது உருவாகிற கேஸ்னால் அது வழியாக வேஸ்ட்டாக போயிடும் கெமிக்கல்லாம். அதனால் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும். நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். ப்ளம்பர்களுக்கோ இல்லை ப்ளம்பிங் வேலை தெரிஞ்சவங்களுக்கோ இந்த டூல் கிட்டு இல்லைன்னா கெமிக்கல் வேணும் அப்படின்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அது கொரியரில் அனுப்பி வைக்கிறோம். பஸ்ஸுலேயோ பார்சல்லையோ கொரியர்லேயோ நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். பைப் லைன்லாம் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வருது. இன்னும் புல்லட் செட்டப்லாம் கலட்ட வேண்டியது தான். ஒவ்வொரு பைப்பாக எல்லாத்தையுமே கழட்டுறோம். யூனியனை கழட்டிட்டு பார்த்தோம்னா கேட்டு வால்வு எல்லாம் ஸ்டக்காக இருந்தது. இப்போ எல்லாமே ஃப்ரீ ஆயிடுச்சு. பைப் லைன் எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சு. இது மாதிரி இருந்த பைப் லைனு இப்போ ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சு. யூனியனு எல்லாமே பக்கா க்ளீன் ஆயிடுச்சு. உள்ளே அந்த பைப் லைனும் க்ளீன் ஆயிடுச்சு.
தேங்க்யூ. தண்ணீர் பைப்பில் ஒப்படைப்பா நிரந்தர தீர்வுக்கு இன்டீரியர் டெக்குக்கு கால் பண்ணுங்க 8608898610.